Praise the Lord. How are you this morning? இந்த நாளில் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு சங்கீதம் 119 65 66 வசனம். We're going to look at two verses. Both are coined together. அதனால ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க போகிறோம். The first 65th verse says, you have blessed me, Lord. You have given me a good life. தமிழில் என்ன போட்டிருக்குன்னா, நல்ல வாழ்க்கை நன்றாய் நடத்தி இருக்கிறீர் அப்படின்ற கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு அடுத்த வசனத்தில் he is telling, teach me. One translation says, teach me common sense. Another translation says, teach me knowledge. தமிழில் என்ன போட்டிருக்குன்னா, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். Hallelujah, train me. Another translation says. So the psalmist வந்து என்ன சொல்கிறாருன்னா, basically is telling, உடைய கிருபையினால் நல்ல வாழ்க்கையை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அதில் நான் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைஞ்சிட்டு எல்லாம் அடைந்தாயிற்று அப்படின்ற மாதிரி இல்லாமல் I still want to learn more. Hallelujah. So today's topic is the importance of being teachable. கற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம்ம எப்படி மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கொள்ளுகிறோம் அதனுடைய முக்கியத்துவத்தை I just want to share three things. ஏனென்றால் எல்லா வயதாலும் we have to be learning. சின்ன வயசில் தான் கற்றுக்கொள்ளணும் இல்லை, வயதாக தான் as you grow older in life, I think அப்போ தான் we come to a realization. என்ன நம்மளுக்கு வரோன்னா, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையே, ஆக்சுவலி நான் நிறைய தெரியும் நினச்சிருந்தேன், எங்கே இருக்கும்போது எல்லாமே எனக்கு தெரியும், அவங்களோட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுருப்போம். பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மற்றவங்கள பார்க்கும்போது, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்றது அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வந்தாயிடுச்சு நல்லது, உணர்வு வரலைன்னா கர்த்தர் இடத்துல கேளுங்க. பிகாஸ் we all have to learn so much. நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸோ டீச்சபிளாக இருக்கும் போது ஆவியானவரும் நிறைய பேரை நம்ம வழியாக அனுப்பி நமக்கு போதிக்கும்படியாக கற்றுக் கொடுப்பார், உதவி செய்வார். If you see in the life of David, he had counselors all the time. Prophet Samuel, Prophet Nathan, Ahithophel was a counselor அவருக்கு, Jonathan counselor, so many people அவருக்கு வந்து கவுன்சில் பண்ணி he was very எல்லார் இடத்துலேருந்து அவர் கற்றுக்கொண்டிருப்பார். அதே போல் if you see Jeroboam, Solomon's son பார்த்திங்கன்னா, அவருக்கு யார்கிட்டேருந்து கற்றுக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் so much of experience அவங்களுடைய தாத்தா அப்போல்லாம் நிறைய காரியங்களை ராஜ்யத்தை அழகாக கட்டியிருந்தாங்க. பட் லேட்டர் டைம் அவர் எல்லாத்தையும் உடைச்சிட்டார், ரெண்டாக பிரிக்கும்படியாக செஞ்சிட்டார். பிகாஸ் அவர் நினச்சிக்கிட்டார், அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வாலிப வயசில் எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சாங்க. பட் தட் காஸ்ட் அ பிக் ஹேவக் அவங்க ராஜ்யத்தில். அதே போல் மோசஸ் எடுத்திங்கன்னா, அவர் ஃபாதர் இன் லாவை கேட்பார். அஃப்கோர்ஸ் காட் வாஸ் டீச்சிங் ஹிம், பட் ஹி ஹேட் அதர் பீப்புள் டு கிவ் ஹிம் வாய்ஸ். ஃபாதர் இன் லா வாஸ் அன் அமேசிங் ஜெத்ரோ, ரொம்ப ஸ்மார்ட் வாய்ஸ் மேன். அவர்கிட்டருந்து அவர் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஈவன் இன் அவர் லைஃப்ஸ் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு கண்டினியூஸாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார், பட் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு தருணத்தையும் கொடுப்பார். ஸோ 3 காரியங்கள். இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் டீச்சபிள். ஹல்லேலூயா. முதலாவது என்ன என்றால், ஹவு டு வி பிகம் டீச்சபிள்? நான் எப்படி மற்றவங்கிட்டேருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள என்ன என்றால், நம்ம என்ன உணர்வு, we have to accept one fact. என்ன ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணணும்னா, எனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள காரியங்கள் உண்டுது, ஐ ஸ்டில் ஹாவ் மோர் திங்ஸ் டு லேர்ன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கும் போது தான் நம்மளால் மற்றவங்க கிட்டேருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை கேளுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் உடனே நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒருத்தவங்க சொல்லும் போது ஐ நோ இட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்சதே அவங்க சொல்லும் போது நீங்கள் ஓகே இதுலேருந்து வேறு ஏதாச்சும் கற்றுக்கொள்ள இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கேட்கும்போது கண்டிப்பாக ஹோலி ஸ்பிரிட் வில் டீச் யூ சம்திங். அநேக தடவை நானும் பாஸ்டரும் நிறைய பேரோட பேசும்போது அவங்க ஏற்கனவே எங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாங்க, மீண்டுமாக அவங்க மறந்துட்டுருப்பாங்க. மீண்டும் அதே காரியங்களை சொல்லும் போது இப்போல்லாம் நாங்கள் ரொம்ப பொறுமையாக ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி அப்படியே அவ்வளோ ஆர்வமாக நாங்கள் உண்மையாகவே ஃபேக் இல்லை, உண்மையாகவே வி என்ஜாய் அண்ட் லிசன். ஏன்னா வாட் வி லேர்ன்ட் இஸ், ஈவன் தோ அவங்க எங்களுக்கு அதை 10வது தடவை சொல்லித்தரும் போது கூட, பேசும்போது கூட அதில் புதுசாக ஆவியானவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கலாம். வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். இந்த முன்னாடியெல்லாம் வந்து இது தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நவ் வி ஹவ் கம் டு அ பிளேஸ், இல்லை ஆவியானவர் இந்த 10வது தடவை அவங்க சொல்லும் போது கூட there might be something new. So I want to encourage, especially young people, பொறுமை இருக்காது. I want to challenge you. தயவு செய்து பேஷண்ட்லி லிசன். அண்ட் தென் ஆஸ் வி க்ரோ ஓல்டர், சிலவங்க நினைப்பாங்க எனக்கு எல்லாம் தெரியும், சின்ன பிள்ளைங்கிட்டது நான் என்ன கற்றுக்கிறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். சின்ன பிள்ளைங்க நினைக்கலாம் பெரியவங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறது. ஐ வாண்ட் டு என்கரேஜ் எவ்ரி ஒன் to
டு அக்செப்ட் எஸ் நானும் கற்றுக்கொள்ள சில காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் உண்மையாக தட் த அதர் பர்சன் நோஸ் சம்திங் மோர். அதாவது இதாக சொல்லி முடிச்சிடுறேன். சம் பீப்புளுக்கு வந்து சில டாபிக்ஸ் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் அண்ட் அக்செப்டிங் அண்ட் லிசனிங். அவங்களுக்கு பிடிக்காத டாபிக் இருந்தால் அவங்களுக்கு அதை கேட்கவே மாட்டாங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும் அதில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்க மாட்டாங்க. பட் ஐ வாண்ட் டு சேலஞ்ச், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆவியானவர் யாரையாச்சும் அனுப்பி டைம் எடுத்து பேசுகிறாங்களா, ஹோலி ஸ்பிரிட் இது மூலமாக என்ன எனக்கு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது லிஸ்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் திருப்பி திருப்பி அதை சொல்லுவோம். டேக் டைம், பேஷண்ட்லி, பொறுமையோடு நீங்கள் கவனித்து கேட்கும்போது கண்டிப்பாக புது காரியங்களை நீங்கள் படித்து கொள்வீங்க. மற்றவங்க பேசும்போது தயவு செய்து, சிலவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே தலையை கீழே போட்டு ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பாங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. சிலவங்க பேசும்போது அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஐவ் சீன் லாட் ஆஃப் ஆல் திஸ் பிஹேவியர். ஐ வாண்ட் டு சேலஞ்ச். ஒருத்தவங்க பேசும்போது பாஸ்டர் கேளவனாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% அப்படியே அவங்கள கூர்ந்து கவனிப்போம். பிகாஸ் வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு டாக் லாட், அவங்க மூலமாக என்ன பேசுகிறீங்க, வி கம் வித் தட் எக்ஸ்பெக்டேஷன். சின்ன பிள்ளைங்க வாலிபர் கிட்ட பேசும்போது கூட வி டாக் லைக் தட், வயதானவங்களோட பேசும்போது கூட வி டாக் லைக் தட், வி லிசன் லைக் தட், அந்த மாதிரி கேட்போம். ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் த்ரூ பீப்பிள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சங்கீதக்காரன் அதுதான் சொல்கிறாரு. டீச் மீ குட் காமன் சென்ஸ்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. ஸோ யார் மூலமாவது நம்மளுடைய அறிவையும் ஞானத்தையும் விவேகத்தையும் வளர்க்குறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். பட் we have to be open. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. we have to learn. நம்ம கற்றுக்கொள்ள காரியங்கள் இருக்கிறது. accepting, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் காரியம் இருக்கிறது. those people have something to give us. மூணாவது, that you will be interested, willing to learn even in areas that it doesn't interest you. உங்களுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரியத்திலையும் I'm willing to learn because God might speak anything to anybody. hallelujah. அன்பின் தகப்பனே, உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. நல்ல கர்த்தாவே, எங்களுக்கு போதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களுடைய காதுகளை திறந்தருளும், நீர் எங்களுக்கு போதித்தருளும். அது மட்டுமன்றி உம்முடைய பிள்ளைகளை அனுப்புனாங்க, நாங்கள் பேஷண்ட்டோட அவங்களோட கவனித்து காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தரோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day. Have a blessed day because Holy Spirit is continuously talking to you and me. Hallelujah. Be blessed.